ஹாய் ஹலோ வெல்கம் டு கிறிஷல் ரெசிபீஸ். இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொல்லுன்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமொழி இருக்குது. உங்களில் அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த கொள்ளுப்பருப்பு ரசம் எங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நான் கண்டிப்பாக செய்வேன். என் அம்மாவும் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஆல்சோ எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் 3 நேரம் கொடுத்தா கூட சந்தோஷமாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அதுவும் கூட ஒரு ரீசன். அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான கொள்ளுப்பருப்பு ரசம் இன்றைக்கி உங்கள் கூட அந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபியை சேவ் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 100 கிராம் ஊற வச்ச கொள்ளுப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 4-5 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நாட்டு தக்காளி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட 3 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் வேணும்னா வரமிளகாவும் வச்சு கடையலாம், பச்சை மிளகாவும் வச்சு கொள்ளு கடையலாம். நான் இன்றைக்கி 2மே சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு சில நேரம் பச்சை மிளகா வயிறுக்கு ஒத்துக்காது. அதனால் அதோட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து 8லேருந்து 9 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரு கொள்ளு ஒரு மாதிரி வேகும். எனக்கு இவ்வளோ விசில் கரெக்டாக இருந்தது. கையில் எடுத்து பார்க்கும்போது மசிச்சா கொள்ளு நல்லா வெந்திருக்கணும். ஒரு மத்து வச்சு பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நசுக்கி விட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வச்சு தான் நாம் கொள்ளு ரசம் வைக்க போகிறோம். அதோட ஒரு கைப்பிடி மல்லி இலை, கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு மத்து வச்சு மையா கடைஞ்செடுத்துக்கோங்க. உங்களால் மத்து யூஸ் பண்ணி கடைய முடியலன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு கடைஞ்சிக்கலாம். ஆனால் மத்து வச்சு கடையும் போது தான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மத்து யூஸ் பண்ணது இல்லைன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். இப்போது கொள்ளுக்கு ஒரு குட்டி தாளிப்பு கொடுத்துருவோமா? ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோட கடுகு, கருவேப்பிலை, பொடியை நறுக்கின சின்ன வெங்காயம், இன்கேஸ் காரம் பத்தலைன்னா ஒரு 2-3 வரமிளகாய் கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொள்ளோட சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போது கொள்ளு ரெடி. அடுத்து கொள்ளு ரசம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இடிக்கல் இருந்தால் அதுலேயும் இடித்து வச்சுக்கலாம். 4 தக்காளி பழத்தோட உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையால் மசிச்சு வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட நாம் பொடிச்சு வச்ச குருமிளகு, சீரகம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், மிளகு சீரகம் கரிஞ்சிடக்கூடாது, ரசத்தோட ஃப்ளேவர் மாறிடும். அதோட மசிச்ச தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசம் போகும் வரை வதக்கிக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வதங்கின தக்காளியோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசம் போகும் வரை நல்லா கொதிக்கணும். வடித்த கொள்ளு தண்ணியை அதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ரசம் அப்படியே நுரைச்சி வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளிப்பு செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரசம் நுரைச்சி வந்துடுச்சு. அதோட நாம் கடைஞ்சி வச்ச கொள்ளில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போது ரசம் இன்னும் கூடுதல் ருசியாக இருக்கும். இப்போது சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு ரசம் மனம் ஆளை தூக்குது. எப்படா சாப்பிடுவோன்னு தோணுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போது சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி. சாப்பிட்டு பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி வெறும் கொள்ளும் ரசமும் இருந்தாலே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு அப்பளமும் வச்சு சாப்பிட போகிறேன். வேறு லெவலில் இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி, மறக்காமல் செஞ்சுருங்க. கொஞ்சமாக ஒயிட் ரைஸில் கொள்ளு, கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கும் ஊட்டி விடலாம். நெய் வாசமும் கொள்ளு வாசமும் கலந்து வேறு லெவலில் இருக்கும்.
அதோட கொஞ்சம் அப்பளமும் வச்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி பூண்டு ஊறுகாவும் எடுத்திருக்கேன். எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லையா, வெறும் கொள்ளு ரசம் மட்டும் போதுங்க. ஒரு தட்டு சாப்பாடு டக்குன்னு காலி ஆயிரும். ஃபஸ்ட்டு ரவுண்டு கொள்ளு வச்சு சாப்பிடுவோம். அப்புறமா அதோட கொஞ்சம் ரசம் ஊற்றி, ஓ சூப்பர். வேணும்னா தேர்ட் ரவுண்டும் இதை கண்டினியூ பண்ணலாம். பட் எனக்கு இதுவே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.